பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை மாதிரி நாடா வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து குட்டீஸ்ங்கெல்லாம் போடும்போது இதை மாதிரி கல் முடிச்செல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே எலாஸ்டிக் போட்டுடலாம். வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டீஸ்ங்களோட பேண்ட்டு நைட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நாடா வச்சு வருது. ஸ்கர்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இதை மாதிரி பேண்ட்டாக இருக்கட்டும், பட்டு பாவாடை சட்டையில் கூட குட்டீஸுங்களுக்கு வந்து நாடா இருந்துச்சுன்னா அந்த நாடாவை வந்து எடுத்துட்டோ இதை மாதிரி எலாஸ்டிக் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா குட்டீஸுங்க வந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு போனால் கூட சரி, அவங்களுக்கு வந்து முடி போட தெரியாது, அப்பப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். பட்டு பாவாடை சட்டை வாங்கினாலும் சரி ரெடிமேடில், அதில் வந்து நாடா இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை மாதிரி எலாஸ்டிக் வந்து கடையில் வாங்கிக்கோங்க. எலாஸ்டிக் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லையே நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலாஸ்டிக் வந்து கிடைக்கும். இதை மாதிரி மெலிஸ் எலாஸ்டிக்கு, இதை விட இன்னும் சின்னது, அது மாதிரிலாம் சைஸ் பொறுத்து கிடைக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி மெலிஸ் எலாஸ்டிக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாப்பாவோட இடுப்பு அளவு வந்து அளந்துக்குங்க. அளந்துட்டு அதை விட ஒரு 4 இன்ச் வந்து கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அளவு வந்து 22 இருந்துச்சு. அதில் -4 எடுத்துட்டோன்னா 18 வரும். இதை 2ஆக மடித்தோன்னா 9. அப்போ நம்ம அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 9 அளவுக்கு எடுத்தாச்சு. 9 + 9 வந்து 18. இது ஒரு மீட்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ரூபா 4 ரூபா அப்படி தான் வரும். அதனால இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி இதில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாடா இருக்குன்னும் போது இதில் வந்து நமக்கு நாடா கோக்கிறதுக்கான இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி நம்ம நாடா எப்படி இதில் இன்சர்ட் பண்ணுவோமோ அதே போல் ஹூக்கை எடுத்துட்டா சேம் நாடா கோக்குற மாதிரியே நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு சைஸ் அளந்துருங்க. அளந்துட்டு எலாஸ்டிக் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம அளக்கணும்னு அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கே சரி எலாஸ்டிக் தேவைப்பட்டாலும் இதை மாதிரி நீங்கள் எடுத்து எலாஸ்டிக் போட்டுக்கலாம். இதை மாதிரி எலாஸ்டிக் வந்து போட்டாச்சு. எப்பவுமே நாடாக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இதை மாதிரி இந்த சைஸில் மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் இதுக்கு கூட வராது. மெலிசு எலாஸ்டிக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க, காட்டும் போது நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸ்கர்ட்டெல்லாம் தைக்கும் போது மட்டும் தான் நமக்கு வந்து பெருசு தேவைப்படும். இதை மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும் போது அது குட்டீஸ்க்குன்னும் போது இதை மாதிரி சின்னதாகவே எடுத்துக்கிட்டாவே போதும். இதை மாதிரி எடுத்தாச்சா? எடுத்த பிறகு இப்படி வைங்க. ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சுக்குள்ளே போகிற மாதிரி வைங்க. பட்டை எலாஸ்டிக் பெருசுன்னும் போது அது நல்ல டைட் கொடுக்கும். இதை மாதிரி மெலிஸ் எலாஸ்டிக்னும் போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், தன்மையாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 3/4 இன்ச்சுக்கோ இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டும் சேர்த்தா மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வச்சு ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். எலாஸ்டிக் தைக்கும் போது அதே அளவு தான், நார்மலாக துணி எப்படி தைப்பீங்களோ அதே அளவே இருந்தாலே போதும். தையல் அளவு மாற்றலாம் வேண்டாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு இப்படி எடுத்துருங்க. த்ரெட்டு வந்து நீங்கள் ஒயிட் கலர்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். தெரியாது, நம்ம தைச்ச விதம் தெரியாது. இது நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இதே கலர் நூலில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான்.
இப்போ பாருங்கள் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். நார்மலாக எப்படி எலாஸ்டிக் இது பண்ணுவாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடுச்சு. நம்ம வந்து இதையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். என்ன பண்ணுங்கள், இப்படி மடிங்க. இது மடிச்சிங்கன்னா இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க தையல் போட்டிருப்பாங்க. இது நாடான்றதுனால நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் கட் கொடுத்துருப்பாங்க வி ஷேப்பில். அது நமக்கு வேண்டாம், ஏன்னா எலாஸ்டிக் போட்டுட்டோம். இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஆல்ரெடி இருக்க தையல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதே கலர் த்ரெட்டில் நீங்கள் அழகாக போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தையல் தான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த கேப் கூட நமக்கு தெரியல, எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடித்தாச்சு, உள்ளேயும் இப்படி இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, நீங்கள் மிஷின் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது கையில் கூட நம்ம அழகாக நம்ம பண்ணிக்கலாம், எம்மிங் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நாடா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் ரெடிமேடில் எடுத்தாலும் நாடாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாதிரி எலாஸ்டிக் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.